கர்த்தருக்கு சோத்திரம். 2025 அக்டோபர் மாதம் 30ஆம் நாள். இன்றைய தியானத்திற்காக சிந்தனை துணுக்குகள். விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டேன். சங்கீதம் 139:15. உண்மையான பரிசுத்தவான்களை ஒளிப்பிடத்திலே வைத்து உருவாக்கவே தேவன் இன்னும் விரும்புகிறார். உலகம் பெரிய பரிசுத்தவான்கள் என்று கணித்த சிலர் நரக குழியில் இருப்பதையும், உலகத்தால் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணித்து தள்ளப்பட்ட வேறு சிலரே மிக மேன்மையான பரிசுத்தவான்களாக நித்தியத்தில் இருப்பதையும் காண்பது ஒரு நாள் நம் அனைவரையும் மெய்யாகவே வியப்பில் ஆழ்த்துவதாயும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவதாயும் இருக்கப் போகிறது. தம்முடைய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:31. 91ஆம் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவர்களுக்கே உரியவையாகும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் பரிசுத்தவான்கள் இரகசிய பாவங்களை வெறுத்து விடுவார்கள். இந்த உலகத்தின் வசீகரங்களையும் மகிமைகளையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் ஒரு ஜீவியம் செய்வதென்பது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாகும். விரிவாக்கப்பட்ட ஆங்கில வேதாகமும் மேற்காணும் வசனத்தை இவ்விதமாக கூறுகிறது: நான் பூமியின் ஆழங்களில் இருளும் மர்மமும் நிறைந்த மண்டலத்தில் நுட்பமாக விசித்திர வினோதமாய், அதாவது பல்வேறு வண்ண நிறங்களால் சித்திரத் தையல் வேலைப்பாடு செய்யப்பட்டது போல உருவாக்கப்பட்டேன். பல்வேறு அழகான நிறங்களுள்ள அல்லது பூரணங்களையும் உடைய மேன்மையானதொரு பரிசுத்தவானாக உன்னை உருவாக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வகுத்திருப்பாராயின், அவர் உன்னை பூமியின் தாழ்விடங்களுக்கு அல்லது கர்த்தராகிய இயேசு தாமே செல்ல வேண்டியதாயிருந்ததான அடிமட்டத்திற்கு தாழ்த்தப்படும் சூழ்நிலைகளினூடாக கொண்டு செல்லக்கூடும். சில காலத்துக்காகிலும் காரியங்கள் உனக்கு மர்மமாக தோன்றும் வகையில் கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட இருளான பகுதிகளினோடாகவோ அல்லது காலகட்டங்களினோடாகவோ எடுத்து செல்லக்கூடும். இவையெல்லாம் மகிமையின் மாளிகைகளின் அஸ்தமானங்களே ஆகும். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரற்றவளே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்த நீலரத்தினங்களை உன் அஸ்தமானமாக்குவேன். ஏசாயா 54:11. தேவ கிருபையால் தேவனுக்குள் மறைந்திருந்து எல்லா விதமான இருளான சிறுமைப்படுத்தப்படுகிற பாதைகளினூடாகவும் நாம் கடந்து சென்ற பின் முடிவாக சங்கீதம் 139:14 சொல்லப்பட்டுள்ளபடி, நான் பிரம்பிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று வியந்து கூறத்தக்கவர்களாய் இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு என்